ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ முருங்கைக்கீரை செய்ய போகிறோம். சூப்பு, முருங்கைக்கீரையில் சூப்பு செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றுவோம். முருங்கைக்கீரை சூப்புக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு போதும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகுலாம் வேண்டாம். சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் அந்த வெங்காயம் போடுறதுக்கே ஒரு இது இருக்கும், டேஸ்ட்டாக. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. சீரகத்தை போடுவோம். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். சீரகம் நம்ம போட்டாச்சு. சீரகமும் போட்டால் தான் அந்த கீரைச்சாருக்கு உள்ள டேஸ்ட் நல்லா ஏதோ தானோன்னு குடிக்காமல் அது வந்து நல்லா சுவையாக இருக்கும். கீரைச்சாறு குடிக்கும்போது அதுக்கு வந்து ஒரு 2 வெள்ளைப்பூடு தட்டி போட்டுருவோம். வெள்ளைப்பூடு தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் முருங்கைக்கீரை ஒரு கட்டு. நல்லா ஒரு அள்ளி போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு வெள்ளைப்பூடை போட்டுருவேன். முருங்கைக்கீரை எடுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து லைட்டாக அந்த காம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம சூப்புக்குன்றனால அந்த காம்பை நம்ம ரொம்ப எடுக்கலை. சூப்பை நம்ம குடிக்கிறதுனால கீரையை சாப்பிட போகிறதில்ல. கீரைலாம் நான் சாப்பிட மாட்டேன். ஆட்டுக்குட்டி மாட்டுக்கு தான் போட்டுருவோம். இது நல்லா ஒரே ஒரு சுருள இதுவான பிறகு அந்த பச்சை வாடை கொஞ்சம் போயிடும். அப்புறம் இந்த ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டோம்னா வெள்ளைப்பூடை போடுவோம். கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டாச்சு. கீரை எடுத்து போட்டு வெள்ளைப்பூடு இந்த ஒரு 3 பூடு தான், 3 தட்டி போட்டாச்சு. அந்த சாறு வந்து இறங்கையில் அந்த கீரைக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சாறு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது வதக்கி விட்டோம்னா அந்த பச்சை வாடை அடிக்காது. சாறில் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வதக்காமல் குடித்தோம்னா அப்படியே ஒரு பச்சை வாடை அடிக்கும். ஏன்டா குடிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி. இது வந்து வதக்கிட்டு போட்டால் சாறு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றினோம்னா அரை செம்பாக வர நம்பிக்கை வதக்கணும். வற்ற விடும். கரெக்டாக 10 நிமிஷம் மணியை பார்த்துட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம். ஒரு செம்பு ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு அரை செம்பு ஊற்றிக்கலாம். 3/4 செம்பு வர்ற அளவுக்கு இருந்தால் தான் ஒரு 2 டம்ளராவது வரும். கீரைச்சாறு குடிக்க 2 பேராவது குடிக்கிற மாதிரி வரும். இதுக்கு வந்து உப்பு இன்னும் நம்ம சேர்க்கலை. உப்பு சேர்ப்போம். உப்பு வந்து எந்த கீரைக்குமே அளவாக தான் நம்ம சேர்க்கணும். இல்லை பாதி போட்டாலே போதும். உப்பு கைக்கும். பாதி போதும். உப்பு போட்டாச்சு. மூடி வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். பார்த்தோம்னா வற்றி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அப்போ சூப் ரெடி ஆகிடும். குடிக்கலாம். ஓகே, முடிஞ்சு வீடியோ. இறக்குன உடனே வற்றிடுச்சு. நல்லா வற்றிடுச்சு. அதான் நல்லா இருக்குது.